ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 3 யோவான் 1 அதிகாரம் 11 3 John chapter 1 verse 11. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காயு என்ற தேவ மனுஷனுக்கு யோவான் அப்போஸ்தலன் சொல்கிற அருமையான ஒரு வார்த்தையை நாம் வாசித்தோம். காயு சத்தியத்தில் நடக்கிற மனுஷன், அவன் உண்மையுள்ளவன், ஊழியக்காரனுடைய பிரியத்திற்கு ஏற்ற ஒரு மனிதன். அவனுக்கு சொல்கிற ஒரு ஆலோசனை, நீ தீமையை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்று. The children of God, Gaius is a man who's so beloved to John the Apostle. He was walking in the truth and he was living faithfully in Christ. Still, the apostle exhorts him not to imitate evildoers. We need to understand there are times the devil may trick you or he will cheat you so that you will follow or you will imitate evil things of the world. We should be very careful about that. We should not imitate the evildoers. We will not follow anything that the people of the world are doing. We need to follow Christ. The people, those who are of God, will always do good. People, those who do evil, they have not seen God. If you say that you have seen God, if you say that you are of God, if you say that you are saved and you are a believer, you should not do evil, but you need to do good and win the evil. கர்த்தருடைய பிள்ளைகளே, தீமைக்கு தீமை செய்யாமல் தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகு. இந்த உலகத்தில் வாழுகிற மக்களுக்கு அது தெரியாது. People of this world, they do not know what is right, what is wrong. They do not know what is good and what is bad. But we have the word of God in our hands and we know what is good, what is bad. We know what is correct, what is wrong. We need to follow that. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதனால, நாம் தேவனை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பதனால, தேவனுடைய வார்த்தை நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருப்பதனால நாம் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. Our Lord God was doing good things. When he created everything, he said that looks good. Our Lord Jesus Christ was doing good and moving around the people. So we are followers of Jesus Christ. We should also do good in our life. நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமானதை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் அவரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். இன்றைக்கு நாம் நன்மை செய்வோம், தேவனுக்கு பிரியமானதை செய்வோம், தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் சாட்சிகளாக வாழ்ந்து காட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உமக்கென்று வாழ, உம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க எங்களுக்கு கிருபையை தார். நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக வாழ வேண்டும். நாங்கள் தீமையை பின்பற்றாதபடிக்கு நன்மை செய்கிறவர்களாக வாழ எங்களுக்கு கிருபையை தாரும். இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க எங்களுக்கு கிருபையை தாரும். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் என்பதை உலகம் அறிந்து கொள்ள கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.